ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதிகளில் 2 நாட்களில் கொட்டித்தீர்த்த கனமழையால் 10க்கும் அதிகமான குளங்கள் நிரம்பியுள்ளன. இதேபோன்று செட்டியாம்பதி குளம் வேகமாக நிரம்பி வருவதால் பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் தினேஷ், தற்போது அந்த பகுதியில் எந்தெந்த கிராமங்கள் இந்த வெள்ள அபாயத்தில் இருக்கு? உள்ளூர் நிர்வாகம் சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் தேவபிரியன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நம்பியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இச்சிபாளையம், பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர், பழனிக்கவுண்டம்புதூர் ஆகிய பகுதிகளில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இரவு முதல் சாரல் மழை பெய்து வந்தாலும் நேற்று பழனிக்கவுண்டம்புதூர் தரைப்பாலம் நீரில் முற்றிலும் மூழ்கியது. அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் ஆபத்தை உணராமல் அந்த சாலையை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சியும் நாம் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இது குறித்து நாம பேரூராட்சி தலைவர் செந்திலிடம் கேட்கலாம். பேரூராட்சி சார்பா நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? பேரூராட்சி சார்பாக நாங்கள் இப்போ நம்பியூர் பேரூராட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக இதனை கையாண்டு வருகின்றது. 3 குழுக்களை பிரிஞ்சு இந்த மழை பாதித்த பகுதிகளில் நாங்கள் இப்போ தங்கருக்கு எல்லா விதமான ஸ்கூலில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதுபோக தங்கருக்கு மண்டபம், திருமண மண்டபம் சொல்லி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு உணவு 2 நாளாக உணவு கொடுத்துட்டு வர்றோம். மெடிக்கல் கேம்ப் 3 இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கிறோம். இப்போ மெடிக்கல் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. தற்போது சந்திரநகர் பகுதியில் நடந்துட்டு இருக்கு. தற்போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஆவணங்கள் தொலைஞ்சிட்டாலோ இல்லை ஆடு மாடுகள் அடித்து செல்லப்பட்டாலோ, முக்கிய ஆவணங்கள் வீட்டு வரி ரசீது, ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி மிஸ் ஆகிறப்போ அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம என்ன பண்ணி அதை தாசில்தார்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அப்படி அது யாராச்சும் காணாமல் போச்சுன்னா அதை இமீடியட்டாக கொடுக்கறதுக்கு ப்ரைவேட் செஞ்சிடும். தேவப்பிரியன் அவர் கூறியதை போலவே இவருக்கு அதை தொடர்ந்து வேறொரு நிர்வாகியிடம் கேட்கலாம். இந்த பகுதியில் இப்போ எவ்வளோ நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் மழை இது வரைக்கும் இந்த மழை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மழை இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லைங்க. கிட்டத்தட்ட 3-4 நாளாக இந்த மழை ரொம்ப அதிகமாகவே பெஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப அதிகமாக மழை, எல்லா குட்டைகளும் தண்ணி நம்பி ரொம்ப போயிட்டுருக்குது. அது பேரூராட்சி நிர்வாகம் நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தேவப்பிரியன், இப்போ செட்டியாம்பதி குளம், அதாவது நம்பியூர் டவுன் அருகில் மிக அருகில் உள்ள செட்டியாம்பதி குளமானது வேகமாக நிரம்பி வருகிறது. தற்போது அந்த குளம் இந்த 2 நாட்கள் பெய்த கனமழையால் தொடர்ந்து தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கனமழை பெய்தால் அந்த குளமானது நம்பி பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலானது வீடுகளுக்கு வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதை முன்கூட்டியே தடுக்கும் நடவடிக்கையில் தாழ்வான பகுதியில் உள்ள கிராம மக்களை அருகில் உள்ள தனியார் கல்யாண மண்டபங்கள், அரசு பள்ளி ஆகியவற்றில் முன்கூட்டியே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் விதத்திலும் 4 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு தற்போது பணிகளானது வேகமாக நடைபெற்று வருகிறது. கால்நடை மற்றும் பொதுமக்கள் தற்போது தனியார் கல்யாண மண்டபத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர்.